மூன்றாவது குற்றம் அப்படி பாவம் என்பது இயேசு அதிகமாக திட்டினது பரிசேயர்களை. அதுக்கப்புறம் திரும்ப திரும்ப அவர் சுட்டி காட்டிட்டு இருக்கிறது என்ன தெரியுமா? விதைக்கவன் விதைக்க சென்றான். என்ன விதைக்கவன் விதைக்க சென்றான், காய்க்காத அத்திமரம், தாளந்து உவமை. இது எல்லாமே என்ன சொல்லுது? விதைக்கிற உவமையா இருக்கட்டும், காய்க்காத அத்திமரமாக இருக்கட்டும், தாளந்து உவமையாக இருக்கும், இதெல்லாம் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்ன? கடவுள் உங்களுக்கு தந்திருக்கிற திறமைகளையும் வாய்ப்புகளையும் சரியாக பயன்படுத்தாமல் இருப்பது இயேசுவை பொறுத்தவரையில் பெரிய பாவம், குற்றம். என்னைக்காவது பாவ சங்கீர்த்தனத்தில் சொல்லியிருக்கீங்களா? ஃபாதர், என்ன நான் நினைச்சா நான் 90 மார்க் வாங்க முடியும் ஃபாதர், ஆனால் என் சோம்பேறித்தனத்தினால எனக்கு 48 தான் கிடைச்சிது இப்படின்னு என்னைக்கா எத்தனை பேர் நீங்கள் பாவ சங்கீர்த்தனத்தில் சொல்லியிருக்கீங்க? நான் நினைச்சா நீட்டு பாஸ் பண்ணியிருக்க முடியும் ஃபாதர், ஆனால் காலையில் எழுந்திருக்கிறதுக்கு 8 மணிக்கு தான் எழுந்திருப்பேன், சோம்பேறித்தனம் அப்படின்னு யாராவது பாவ சங்கீர்த்தனை சொல்லியிருக்கீங்களா? சொல்றது கிடையாது. இயேசுவை பொறுத்தவரையில் இது தரப்பட்டு இருக்கிற தாளந்து ஓமை ரொம்ப அழகான ஓமை. பிள்ளையெல்லாம் கொஞ்சம் பிந்தி எழுங்கிறவங்க, சோம்பேறியா இருக்கிறவங்களுக்கெல்லாம் உள்ளத்துல இது சாதாரண பாவம் இல்லம்மா, பெரிய பாவம் இயேசுவை பொறுத்தவரையில். அதில் இயேசு அழகாக சொல்கிறார் அந்த தாளந்து ஓமையில, ஒருத்தர் எல்லாரையும் சமமா இல்லம்மா. ஒருத்தருக்கு 5, ஒருத்தருக்கு 3, ஒருத்தருக்கு 1. ஆனால் ஒன்றை கூட கொடுக்காமல் ஒருவரை கூட ஆண்டவர் விடல. எல்லாருக்கும் ஏதோ ஒன்று கொடுத்திருக்கிறார்.